Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு இந்த வீடியோவில் 1 year baby girlக்கான halter neck ball gown with flower style உடைய cutting and stitching தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பட் சில ரீசன்ஸ்னால இந்த வீடியோ delete பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 year baby girlக்கான மெஷர்மெண்ட் சார்ட் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கர்ட்டுக்கான பேப்பர் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணுறேன். பேப்பர் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 inches, அதில் பாதி வந்து 10 inches. இப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம 10 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஃபோல்டட் சைடு இருக்குல்லையே, அங்கேருந்து 10 inches மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டைரக்ஷனில் நீங்கள் வந்து 10 inches மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 10 inches மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட் லென்த் 18 inches. ஸோ நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஹாஃப் வேஸ்ட் 10 inches அண்ட் 18 inches ஆட் பண்ண 28 inches கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் வந்து 28 inches வந்து மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த டைரக்ஷன்லேயும் 28 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் 28 inches மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த கர்வ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அகெயின் நான் இதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். ஒய் பிகாஸ் ஃபஸ்ட் லேயர் ஆஃப் நெட்டில் வந்து கீழே வந்து டெய்ல் வரும். ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த பாயிண்ட்லேருந்து கீழே 10 inches மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்ல் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் லேயர் ஆஃப் நெட்டுக்கு வந்து நம்மளுக்கு டெய்ல் தேவைப்படும், பேக் சைடு. அதுதான் இப்போ நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெய்ல் இருக்கிற போர்ஷன் கட் பண்ணுறேன். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வேஸ்ட் வந்து இப்போ கட் பண்ணிக்கிறேன். வேஸ்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த பேப்பர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மிடில் வந்து நான் கட் பண்ணி 2 பேப்பரையும் நான் வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மார்க்கிங் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்வ் லைன், இதை வந்து இப்போது நான் கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மினியேச்சரில் கட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு. அதாவது ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் நெட்டுக்கு தான் நான் வந்து இந்த பேப்பர் பேட்டர்ன் உங்களுக்கு கட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சின்ன பேப்பரில் கட் பண்ணி காட்டினது தான் இந்த நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய சைஸுக்கு நான் வந்து நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ண பேப்பர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெட் ஃபேப்ரிக்கில் அப்படியே வச்சு கட் பண்ணிவிட்டு சைட் சீம் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர் ஆஃப் நெட் ஃபேப்ரிக் எப்படி கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். வேஸ்ட் வந்து 20 inches. ஸோ இந்த வேஸ்ட்டு இன்ட்டு 3 times நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 60 inches கிடைக்கும். ஸோ அதனுடைய ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 30 inches. இப்போது இந்த 30 inches தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபோல்டட் சைடில் இருந்து 30 inches வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60 inches கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே 18 inches லென்த் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேப்பர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் நெட்டுக்கும் சீக்வன்ஸுக்கும் அண்ட் கேன் மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் பேப்பர் பேட்டர்ன் வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ நெட் ஃபேப்ரிக்கு கட் பண்ணியாச்சு, சீக்வன்ஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணியாச்சு அண்ட் கேன் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லைனிங்க்கு பேப்பர் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், பட் டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வேஸ்ட் மார்க் பண்ணலாம். ஸோ வேஸ்ட் கேல்குலேஷன் பார்ப்போம். வேஸ்ட் 20 inches. ஸோ அதில் 1/4 வந்து பார்த்தீங்கன்னா 5 inches வரும். ஸோ 5 inches + 1 inches சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 inches வந்து கிடைக்கும். ஸோ வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 6 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைனிங்கோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 18 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து லென்த் அப்படியே 18 inches மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு 1.5 inches வந்து ரெடியூஸ் ஆகும். எதனால் அப்படின்னா கீழே 1 inch மடிச்சு தைப்போம் அண்ட் மேலே 1/2 inch ஜாயினிங்கில் போயிடும். நெக்ஸ்ட் பாட்டம் ப்ராட்னஸோடைய ஃபார்முலா பார்ப்போம். இந்த 6 inches + 3 inches ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 9 inches வந்து கிடைக்கும். ஸோ 9 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன்.
ஸோ மார்க்கிங் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ண மாதிரியே நம்ம வந்து இது அப்படியே வந்து லைனிங்கில் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதனால 2 பீசஸ் வந்து இருக்குது. ஸோ லைனிங் கட் பண்ணியாச்சு. இப்போது நான் வந்து சைட் சீம் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோக் பேட்டர்ன் பார்ப்போம். பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. யோக்குடைய லென்த்து 8 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 inches மார்க் பண்ணிக்கிறேன். ஹாஃப் ஷோல்டர் 4 inches மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் வந்து 3 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/4 செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 inches மார்க் பண்ணியிருக்கேன். சப்போஸ் பாப்பா கொஞ்சம் சப்பியாக இருக்காங்கன்னா நீங்கள் வந்து பாடி அலவன்ஸ்க்கு ஒரு 0.5 வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 வேஸ்ட்டும் 5 inches மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக் ஓப்பன் சைட்லேருந்து 1.25 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நான் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த 1.25 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட்லேருந்து கீழே அந்த செஸ்ட் லைனுடைய எண்டு பாயிண்ட்டு. ஸோ இப்படி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த மிட் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன் கீழே பார்த்த மாதிரி 1/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கர்வி ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்படி ட்ரா பண்ணுறேனோ அதே மாதிரி ட்ரா பண்ணுங்கள், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ண பேப்பர் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங்கில் வச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஃபிங்கர் வச்சு காட்டுறது எல்லாமே ஸ்டிச்சிங் அலவன்ஸோடைய மெஷர்மெண்ட்டு. ஸோ மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேப்பர் பேட்டர்ன் தான். ஸோ நம்ம வந்து பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிப் அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதுக்காக 1 inch வந்து நம்ம இங்கே சைடில் வந்து விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் போல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பேக் டாட்ஸ்க்காக 1 inch வந்து மார்க் பண்ணுறேன். பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணும்போது நான் மார்க் பண்ணலை, அதனால் இப்போ வந்து நான் 1 inch டாட்ஸ்க்காக மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது லைனிங் வந்து எப்படி கட் பண்ணுமோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அதே மாதிரி ஷிம்மர் ஃபேப்ரிக் அண்ட் சாட்டின் ஃபேப்ரிக்லேயும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஷிம்மர் ஃபேப்ரிக் அண்ட் சாட்டின் ஃபேப்ரிக் ஒன்றா சேர்த்து டாப் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸோ ஷிம்மர் ஃபேப்ரிக் அண்ட் சாட்டின் ஃபேப்ரிக் ஒன்றா சேர்த்து நான் டாப் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து இதுக்கு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோலில் வந்து 0.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் சைட் சீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1/4 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1/4 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நம்ம அதையும் சேர்த்து தான் ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து கன்சில் ஒர்க்கு. ஸோ ஓவர்லாக் வந்து போடணும் அப்படின்ட்டு அவசியம் இருக்காது. ஸோ நான் இப்போ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். இப்படி வந்துட்டு நம்ம ஆர்ம் ஹோல் வரணும், அதே மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோலுக்கு வரணும். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நீட்டாக டர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போர்ஷன் எடுத்துக்கோங்க. ஷிம்மர் ஃபேப்ரிக் அண்ட் சாட்டின் ஃபேப்ரிக் ஒன்றா சேர்த்து டாப் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் அலவன்ஸ் வந்து 1 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 2 சைடும் ஜிப்புக்கு 1 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஜிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி டேர்ன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பெல் பின் போட்டுக்கிறேன். ஸோ நான் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பு செட் பண்ணி பெல் பின் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜிப் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜிப் வந்து எப்படி டேர்ன் பண்ணி ஃபேப்ரிக் மேலே ப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஜிப் வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா பெல் பின் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி நான் வந்து ஜிப் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஜிப்பு தைச்சதுக்கப்புறமா லைனிங் எடுத்துக்கோங்க. ஸோ லைனிங் வந்து இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லைனிங் வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
அண்ட் இப்படி வரணும் ஆர்ம் ஹோலுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் லைன்லேயும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸோ தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இதை நம்ம வந்து நீட்டாக டர்ன் பண்ணிக்கணும். ஸோ ஆர்ம் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நாட்சஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்க. ஜிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் டாட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ராங் சைடு வந்து டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இதனுடைய மிட் பாயிண்ட் வந்து கரெக்டாக பிடிச்சி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டாட்ஸுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் வந்து பண்ணணும். ஸோ டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலர் மேக்கிங் வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்து அது வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஆன் ஃபோல்ட்லேருந்து 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது காலருடைய வித்து வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அகெயின் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கேயும் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கர்வ் வந்து ட்ரா பண்ணுறேன் காலர் ஷேப்காக. ஸோ கார்னரில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலருக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 0.5 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா காலர் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஷிம்மர் ஃபேப்ரிக் அண்ட் ஆல்சோ சாட்டின் ஃபேப்ரிக்லேயும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைனிங் ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி நான் வந்து மிடில் வந்து நாட்ச் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் வந்து நாட்ச் கட் பண்ணிக்கிறேன் அண்ட் சாட்டின்லேயும் நாட்ச் கட் பண்ணிக்கலாம். இப்போது ஷிம்மர் ஃபேப்ரிக் அண்ட் சாட்டின் ரெண்டும் ஒன்றா சேர்த்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ஃபேப்ரிக்கை அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார்னர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 0.5 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங் அலவன்ஸில் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கார்னர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்ச் கட் பண்ணிக்கிறேன் டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போது காலரை வந்து டர்ன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரெடி பண்ண காலரை யோக்கில் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நாட்ச் பாயிண்ட்டும் இந்த நாட்ச் பாயிண்ட்டுக்கும் ஒன்றா சேர்த்து வச்சு ஃபர்ஸ்ட் பெல்பின் வந்து ரெஃபரன்ஸ்க்காக பெல்பின் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணலை, பிகாஸ் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் செட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த காலருடைய எண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை கொண்டு போயிட்டு நம்ம பேக் போர்ஷனுடைய அந்த ஜிப்புடைய எண்டு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வச்சு நம்ம பெல்பின் வந்து போட்டுக்கலாம். ஆக்சுவலாக காலருடைய எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அன்ஃபினிஷ்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் லைனிங்கை வந்து முதல்ல செப்பரேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பேக் போர்ஷனில் இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா காலருடைய இன்னொரு சைடு, ஸோ காலருடைய இன்னொரு சைடில் கார்னரும் ஜிப்புடைய கார்னரும் ஒன்றா சேர்த்து இது மாதிரி பெல்பின் போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து மிஷின் ஸ்டிச் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக காலர் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ அந்த நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த காட்டன் ஃபேப்ரிக், அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கு, அதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு பெல்பின் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அலைன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காலர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ காலர் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஷிம்மர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். லென்த் பார்த்திங்கன்னா 29.5 இன்ச்சஸ்
அண்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 inches எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே கார்னரில் நான் வந்து டயக்னல் லைன் வந்து எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டயக்னல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ண லைனுக்கு மேலே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கார்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒரு 1/4 inch நீங்கள் ஸ்டிச்சிங் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணாலே போதும். கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். இது ஸ்டிச் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. போ வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரெடி பண்ண போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோக்கில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் யோக் எடுத்துக்கிறேன். இப்போது யோக் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு 1/2 inch விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து போ வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பெல் பின் போட்டுக்கிறேன், செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட் சீம் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சைட் சீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 inch வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ண ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மேலே நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து நீட்டாக டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ டர்ன் பண்ணியாச்சு. யோக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் போர்ஷன் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெடி பண்ண லைனிங்கை வந்து பார்த்திங்கன்னா யோக்குக்கு உள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் பெல் பின் போட்டுக்கிறேன். ஸோ வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் மாதிரி வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் நெட், அதாவது டெயில் வச்ச நெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி க்ரஷ் மாதிரி பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் ஆஃப் நெட்டு. செகண்ட் லேயர் ஆஃப் நெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வேஸ்ட் வந்து நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வேஸ்ட்டை வந்து க்ரஷ் பண்ணிடணும். மிஷின் ஸ்டிச் போட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் லேயராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் ஃபேப்ரிக், அதாவது சீக்வன்ஸ் ஃபேப்ரிக்கையும் நம்ம வந்து வேஸ்ட் வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு மிஷின் ஸ்டிச் போட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஃபோர்த் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கேன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் க்ரஷ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ப்ளீட்ஸ் தான் வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ப்ளீட்ஸ் வச்சுட்டு, அதாவது எவ்வளோ அளவுக்கு இருக்கோ எவ்வளோ ப்ளீட்ஸ் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நீங்கள் ஒரே ஸ்டிச்சாக போட்டாலும் ஓகே தான். இல்லை ஃப்ராக்குடைய ஸ்டிச்சிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து கீழே பஃபினஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நான் வந்து கேன் ரஃபிள்ஸ் ரெடி பண்ணி லாஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து ரஃபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் மேக்கிங் பார்க்கலாம். பேப்பருடைய லென்த் 2.75 inch வித் 11.5 inchesக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் மொத்தம் 3 times வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இது எதுக்காக ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா பெட்டல் ஷேப் வந்து ரெடி பண்ணுறதுக்காக தான். இப்போது நான் வந்து பெட்டல் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஷேப் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப் வந்து கிடச்சிருக்கும். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சார்ட்டில் நீங்கள் சார்ட் மேலே அந்த பேப்பரை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை அப்படியே நீங்கள் ஷேப் ட்ரா பண்ணி கட் பண்ணாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் டிஷ்யூ ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன் அண்ட் ஆல்சோ சால்ட்ரிங் எடுத்துக்கிறேன். சால்ட்ரிங் ஆன் பண்ணி ஒரு 5 minutes அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஹீட் ஆகிடும். ஸோ அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பெட்டல் ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சால்ட்ரிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது உட்டனில் ஏதாவது பேஸ் மாதிரி வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக கட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கட் பண்ணுங்கள். வை பிகாஸ் சால்ட்ரிங் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நீட்டாக வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ பெட்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு.
ஒரு ஃப்ளவர் செய்கிறதுக்கு 2 ஒயிட் பீஸும் 2 பர்பிள் கலர் டிஷ்யூ ஃபேப்ரிக்லேயும் நான் வந்து பெட்டல் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒயிட் எடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட்டுடைய கார்னரில் வந்து இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். அடுத்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் வரைக்கும் ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் டிஷ்யூ எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அகெயின் பர்பிள் கலர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா நான் வந்து அது கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்க்குற மாதிரி இந்த மாதிரி நல்லா புல் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. வை பிகாஸ் நம்ம ஃப்ளவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். கீழே அடியில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த ரன்னிங் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ரொட்டேட் பண்ணுவோம். அதுக்காக ரொம்ப டைட்டாகவும் நம்ம வந்து இழுத்துடக்கூடாது. ஸோ நான் எப்படி இழுக்கிறேன்னு பாருங்கள். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இழுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரொட்டேட் பண்ணும்போது அந்த நம்ம க்ரஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. ஸோ ரொட்டேட் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக ரொட்டேட் பண்ணாதீங்க, கொஞ்சம் லூஸாகவே வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பார்க்க. ஸோ இதை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ நான் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போட்டுன்னு பாருங்கள். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து த்ரெட் வந்து எக்ஸ்ட்ரா த்ரெட் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். வை பிகாஸ் அந்த டெய்ல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பேக் சைடு. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 லேயர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளவர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ கீழே பாட்டம்லேருந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நெட் ஃபேப்ரிக் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து உள் சைடு, அதாவது ராங் சைடு வந்து டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கையில் தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழக்கூடாது. ஸோ விழாத அளவுக்கு அது வந்து டைட்டாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கணும். ஸோ இந்த ஒரு ஃப்ளவர் நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும், இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் இன்னொரு லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக்கு. ஸோ நான் 2 லைன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பஃபினஸ்க்காக கேன் ரஃபல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேன் ரஃபல்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until that, please stay tuned. Thanks for watching.